அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் ஜனாதிபதி போட்ட அதிரடி உத்தரவு, ஸ்டாலின் கதை முடிந்தது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. ஸோ நேற்று பார்த்தோன்னா அதிரடியாக ஜனாதிபதி அவர்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே பார்த்தோன்னா நிறைய வாக்குவாதங்கள், நிறைய பிரச்சனைகள் பார்த்தோன்னா சர்ச்சையாகவே எழுந்திருந்த நிலையில் அதிரடியாக பார்த்தோன்னா ஏற்கனவே மசோதாக்களை அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் கிடைப்பில் போட்டக்கூடிய நிலையில் ஆளுநர் மீதே தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்து இந்த வழக்கின் அடிப்படையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் திமுக சொந்த பிரமுகர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா தரைக்குறைவாக பேசிய சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ ஜனாதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா காதுக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் இந்த நிலையில் தான் இன்று பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா 14 கடிதத்தோடு பார்த்தீங்கன்னா இப்போ கடிதம் எழுதி இந்த கடிதத்தின் அடிப்படையில் 14 கடிதங்களும் கேள்விகளும் பார்த்தீங்கன்னா இப்போ நீதிமன்றம் நீதிமன்றம் பதிலளிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஜனாதிபதி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் தான் இந்த கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என இப்போ பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் இடையே நிறைய பிரச்சனைகள், நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு இல்லையா. ஆளுநர் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஆளை தான் பார்த்தீங்கன்னா நியமிக்கணும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக நிறைய அடித்தடி கட்ட பஞ்சாயத்து செஞ்சுட்டு வந்திருந்த நிலையில் இதன் அடிப்படையில் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா இவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய அனைத்து கடிதங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்காமல் கிடைப்பில் வைத்திருக்கக்கூடிய வச்சுருந்த நிலையில் திடீர்னு இப்போ தமிழ்நாடு அரசு இவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் தான் அவருக்கு அனைத்து அதிகாரமும் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்களுக்கு இருக்குது. அவருடைய அதிகாரம் பார்த்தீங்கன்னா முதல் நீங்கள் கொடுத்த மசோதாவுக்கு அவர் ஒப்புதல் அளிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கிடைப்பிலும் வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜனாதிபதிக்கு அவர் கடிதம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி பரிசீலனைப்பு கேட்டு அவங்க முடிவெடுக்கலாம் அப்படின்றத ஒரே 3 ரூல்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா அது செயல்படலாம் அப்படின்றத இருக்குது. இருந்தாலுமே இதன் அடிப்படையில் அவர் கிடைப்பில் வைத்திருக்காரு. இந்த நிலையில் தான் ஆளுநர் மீதே இந்த இதெல்லாம் தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தரைக்குறைவாக நடத்திய சம்பவத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக ஜனாதிபதி அவர்கள் போட்ட உத்தரவின் அடிப்படையில் அனைத்து 10 மசோதாக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அஃபிஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலினுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.